க்காக அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் லிஸ்ட் நம்ம எல்லாருமே அன்அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் பார்ப்போம். பட் அஃபிஷியலாக ஓட்டிங்கில் என்ன ஆர்டர் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருன்னா அன்டவுட்டட்லி முத்துக்குமரன் தான். செகண்ட் பிளேஸில் வந்து ராணவ். இவர் இனிஷியல் வீக்கில் வந்து செகண்ட் பிளேஸில் இல்லை. பட் அவர் வந்து அந்த அடிபட்டுச்சு இல்லையா, கையில் அடிபட்டுச்சு இல்லையா, அப்போ வந்துட்டு ஃபிஃப்த் பிளேஸ்லேருந்து அப்படியே டேரெக்டாக ப்ரமோட் ஆகி செகண்ட் பிளேஸ்க்கு போயிட்டார். அவருக்கு செம்மையாக ஓட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. செகண்ட் பிளேஸில் ராணவ் இருக்கார். தேர்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். ஃபோர்த் பிளேஸில் வந்து சௌந்தர்யா வந்து அந்த நடிப்பு அப்படிலாம் சொன்னதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் அந்த இடத்துல கம்மியாக இருந்துச்சு. அல்லாமல் ஃபஸ்ட்டில் இருந்தாங்க, செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. பட் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட ஓட்ஸ் கம்மியாகி ஃபோர்த் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஃபிஃப்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வந்து ஃபிஃப்த் பிளேஸில் இல்லை, கடைசியில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. பட் அந்த ஒன் டே ஃபுல்லாக ப்ரமோ அந்த கடிக்கிறலாம் சொல்லி ஒரு ப்ரமோ ஃபுல்லாக வந்துச்சு இல்லையா, அதில் பயங்கரமான ஓட்டிங் வந்து அன்ஷிதா வந்து ஃபிஃப்த் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. அடுத்த பிளேஸில் வந்து தீபக் அண்ணா இருக்கார். அதுக்கு அடுத்த பிளேஸில் பவித்ரா இருக்காங்க. அப்புறமான அடுத்த பிளேஸில் அருண் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் 3 பிளேசஸில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, ரயான், ரஞ்சித். ஸோ ரஞ்சித் சார் வந்து 100% எலிமினேட்டட், அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ சிங்கிள் எவிக்ஷன் இருந்தாலும் டபுள் எவிக்ஷன் இருந்தாலும் லாஸ்ட்டில் இருக்கார். ஸோ டெஃபினட்டாக ரஞ்சித் சார் எலிமினேட்டட். அந்த இன்னொரு பர்சன் யார் அப்படிங்கிறது தான் ராணவ் வாங்குறது கொஸ்டின் இருக்குது. ஏன் ராணவ் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணவுக்கு கையில் அடிபட்டிருக்கிறதுனால அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதுன்னு. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலேலாம் பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸோ அதில் ராணவ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அவர் சும்மா இருக்க வேண்டியது வரும். அதனால் ராணவை வந்து கண்டினியூ பண்ணணுமா, இல்லை அவர் எலிமினேட் ஆனதுன்னா ராணவுக்கு பதிலாக ரயான் இருந்தார்னா ரயான் கண்டிப்பாக எல்லா டாஸ்க்கும் விளையாடுவார். ஆனால் ராணவ் பாவம், அவரோட தப்பு இல்லாமல் அவருக்கு அடிபட்டிருக்கு. ஸோ ராணவ் கண்டினியூ பண்ண போகிறாரா, ரயான் கண்டினியூ பண்ண போகிறாங்களாங்கிறத பிக் பாஸும் விஜய் சேதுபதி சாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுவாங்க. ராணவோட ஹெல்த் இஷ்யூ பற்றி அவங்க யோசிச்சாங்க அப்படின்னா ராணவ் எலிமினேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உண்மையிலே டஃப் லக் தான் ராணவுக்கு. பாவமாக இருக்குது. என்ன நல்லா விளையாண்டாரு, அவருக்கு தெரிஞ்ச மாதிரி விளையாண்டாரு. ராணுவை பற்றி நிறையா கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். இவரை இன்டர்வியூ வச்சு எடுத்தாங்களா, இவர் பேச தெரியாது, ஆட தெரியாது, சாப்பிட தெரியாதுன்னு. அவர்கிட்ட மனிதாபிமானம் இருக்குல்ல, ஒரு மனுஷன் தானே அவருக்கு என்ன பேச தெரில. எல்லாருக்கும் வந்து ரொம்ப அழகாக ஆர்டிகுலேட் பண்ண தெரியாது, ஆர்டிகுலேஷன் ஸ்கில் இருக்காது. அது இல்லாட்டா பரவாயில்ல, அவர் மனசில் இருக்கிறது அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிகிற அளவுக்கு அவருக்கு புரிய வைக்க தெரியுதுல்ல. அப்புறம் டான்ஸ் ஆட தெரியாதுன்னா சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு பக்கா டான்ஸர், அது தெரியல. இது என்ன ஆடுறதுக்கும் பாடுறதுக்குமா அந்த ஷோக்கு வராங்க? இது வந்து ஒரு கேம், மைண்ட் கேம். ஒரு மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. சௌந்தர்யா அவ்வளோ புள்ளி பண்ணும்போது தைரியமாக எதிர்த்து கேட்டார். ஸோ ராணவை பற்றி அவ்வளோ இதான கமெண்ட்ஸ் எதுக்கு வருது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட கையில் அடிபட்டிருக்கனால ஒருவேளை அவர் எலிமினேட் ஆகலாம். அண்ட் ஆல்சோ அவர் எலிமினேட் ஆகலைன்னா ரயான் எலிமினேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரயான் எலிமினேட் ஆனால் ஓகே, ஜாக்லினோட இது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஜாக்லினுக்கு ரயான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ ஒரு தம்பி மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவர் எலிமினேட் ஆனால் கண்டிப்பாக அவங்களோட மைண்ட் அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.